மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஃபைட் டு ஃபிட் ஜிம்ல இருக்கோம். விமென்க்கு ரொம்பவே முக்கியமாக தேவையான ஒர்க் அவுட்ஸ் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம் வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ். எல்லாருக்கும் இப்போ இருக்க எல்லா பசங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிசிஓடி, பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓவரியில் பிளாக்கேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பிக்மெண்டேஷன் வரும். வெயிட் வந்து ஓவராக போடுவாங்க. மீன்ஸ் நார்மலாகவே கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும் அவங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு அதுக்கு என்னெல்லாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்குது எனக்கு, நான் ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலி டாக்டர்ஸே இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ என்ன மாதிரி சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் வீட்டில் இருந்தே பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம காமிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம்பிள் ஜாகிங். இந்த ஜாகிங் உங்களுக்கு பண்ண முடியல, ஓவர் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த நீ லிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் இது. பட் ஜாகிங் பண்ண தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் வாக்கிங் பண்ணணும், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கலாம். இந்த மாதிரி கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் நிறைய பண்ணணும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ். இந்த ஜாகிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்களே மினிட்ஸ் டைம் பார்த்துக்கோங்க. ஒரு உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் டைம், அதாவது உங்களுக்கு 3 மினிட்ஸ் பண்ண முடிஞ்சால் 3 மினிட்ஸ் பண்ணுங்கள், 5 மினிட்ஸ் பண்ண முடிஞ்சால் 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். பிரேக் எடுத்து 3 டைம்ஸாக அதை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஜம்பிங் ஜாக்ஸ். இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபுல் ஃபீட்டை வந்து கீழே வச்சு ரொம்ப பாடி வெயிட் அதில் போட்டு பண்ண வேண்டாம். இவங்க பாருங்க, இப்போ சிம்பிளாக அந்த 4 ஃபுட்டில் பண்ணுறாங்க. ஸோ 4 ஃபுட்டில் வந்து நீங்கள் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் இப்படி பண்ணும். இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ண முடியல, பாடி வெயிட் என்னால் தூக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் இந்த ஸ்டெப், இது வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ். இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக நீங்கள் ஜம்பிங் ஜாக்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆகணும். நீங்கள் இதுவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது கஷ்டம். ஸோ ஸ்டார்டிங் வித் இது இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் அவுட், தென் யூ ஹேவ் டு டூ வித் ஜம்பிங் ஜாக்ஸ். ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து 20-20 நீங்கள் பண்ணலாம். 20 ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் 20 ஜம்பிங் ஜாக்ஸ். இந்த மாதிரி 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஜாகிங் சொல்லியிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹிப்பை ட்விஸ்ட் பண்ணலாம். இப்படி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய பவுல் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும், உங்களோட ஓவரி மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்விஸ்ட் வந்து நல்லா வந்து ஹிப்பை மட்டும் ட்விஸ்ட் பண்ணணும், பாடி ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. ஹிப்பை மட்டும் நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஹிப் மூவ்மெண்ட் வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகணும். மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் ரொட்டேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் 20, அந்த பக்கம் 20 பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் 20-20 அந்த மாதிரி 3 செட்ஸ் வந்து ஹிப் மூவ்மெண்ட் உங்களுக்கு பண்ணலாம். இது பண்ணும்போது லெக்கை ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹிப் மூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லெக்கை வந்து கொஞ்சம் வைடாக வச்சுக்கோங்க. உங்களோட ஷோல்டர் லெவல் அந்த லெவலில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. உங்களால் எவ்வளோ ரேஞ்ச் போக முடியுமோ அவ்வளோ ரேஞ்ச் போங்க. மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன உங்களால் போக முடியுமோ அந்த மாதிரி மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து நீங்கள் வந்து ஹிப்பை ரொட்டேட் பண்ணுறதுக்கு கொண்டு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ். இந்த ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த நீ வந்து முன்னாடி வரக்கூடாது. சப்போஸ் நீ முன்னாடி வர மாதிரி பண்ணி காட்டுங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பேக்கில் ஒரு சேரில் உட்காரும் போது நீங்கள் எப்படி உட்காருவீங்களோ அந்த மாதிரி உட்காரணும். உட்காந்து ஸ்குவாட்ஸ் பண்ணணும். இந்த ஸ்குவாட்ஸ் ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஒர்க் அவுட். இந்த ஸ்குவாட் டோட்டல், அதாவது நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் கீழே உட்கார முடியுமோ உட்காந்து எழுந்துக்கணும். நீ வந்து முன்னாடி வரக்கூடாது, ஃபீட்லேருந்து முன்னாடி வரக்கூடாது. நீ வந்து ஃபீட்டுக்கு பின்னாடி இருக்கணும். அதே மாதிரி க்ளூட்டை நல்லா பின்னாடி புஷ் பண்ணி போகணும் நீங்கள். ஓகே, சில பேருக்கு வந்து நீ பெயின் வருது இந்த மாதிரி பண்ணால் அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக ஒரு சேர் ஏதாவது வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஸ்குவாட் போகலாம். இப்போ இந்த நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா சும்மா இது சிம்பிள் ஒர்க் அவுட் பாருங்கள். சைட் பெண்டு நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே இதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா நீக்கு டச் பண்ணணும், இல்லை நீக்கு கீழே போனாலும் ஓகே. நல்லா பெண்ட் பண்ணி உங்கள் பாடியை ஹிப்லேருந்து பெண்ட் பண்ணணும். அதாவது லெக்கு இந்த ஹிப்லேருந்து பெண்ட் பண்ணி நல்லா கீழே போய் நீ டச் பண்ணணும். நீ கீழே டச் பண்ணிங்கன்னா இன்னும் சந்தோஷம். நல்லா டச் பண்ணி இந்த மாதிரி 1-1 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுங்கள். 1
2 அப்படி கவுண்ட் பண்ணாதீங்க. இந்த சைடு 1 அந்த சைடு 1 அப்படி 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுங்க. மறுபடியும் 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுங்க. மறுபடியும் 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 செட்ஸ் பண்ணுங்க. இது வந்து நல்லா உங்களுக்கு சைடு ஹிப் அந்த சைடு வந்து அதாவது லவ் ஹேண்டில்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இது சிம்பிள், ரொம்ப சிம்பிள் ஒர்க் அவுட். இது எல்லாருமே பண்ண முடியும், ஈஸியான ஒர்க் அவுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஹிப் ட்விஸ்ட் இல்லை வால் டச்னு சொல்லுவோம். ஒரு வால்ல இருந்து ஒரு 2 அடி தள்ளி நின்றுக்கோங்க. உங்களுக்கு எங்கே வந்து கை டச் ஆகுதோ உங்கள் ஹைட்க்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்கள் ஹேண்டுடைய ஆர்ம்ஸுடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வால்லேருந்து ஒரு 2 அடி தள்ளி நின்றுட்டு இந்த மாதிரி வந்து போய் வால் டச் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணி பாடியை ட்விஸ்ட் பண்ணி வால் டச் பண்ணணும். இந்த ட்விஸ்ட் பண்ணும்போது மேல் அப்பர் பாடி மட்டும் ட்விஸ்ட் பண்ணி போகிற மாதிரி பாருங்கள். டோட்டல் பாடி லெக்கோட ட்விஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி லெக் ரைஸ் பண்ணுறது அது மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே இருக்கணும். கரெக்டாக பண்ணுங்க. இப்போ ஸ்டாண்டிங் பொசிஷனில் லெக் வைடாக வச்சுட்டு ஹிப்பில் இருந்து ட்விஸ்ட் பண்ணி போய் 2 கையும் வாலில் டச் பண்ணணும். ஜஸ்ட் அப்பர் பாடி ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகி வாலில் டச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணணும். இது பண்ண முடியாதவங்க தான் நம்ம வந்து சிம்பிள் ஒர்க் அவுட் சொல்லியிருக்கோம். அது வந்து ஜஸ்ட் ஹிப் ட்விஸ்ட், ஹிப்லேருந்து ட்விஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபுல் பாடி ஹிப்புக்கு கீழே ட்விஸ்ட் பண்ணாமல் ஹிப்புக்கு மேலேருந்து மட்டும் ட்விஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 20 கவுண்ட்ஸு 3 செட்ஸ் பண்ணுங்கள். 20 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப கேப் கொடுத்துடாதீங்க. ரெஸ்ட் மீன்ஸ் இந்த வார்ம் அப் போயிடாத மாதிரி நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் கொடுத்து மறுபடியும் 20 கவுண்ட்ஸு மறுபடியும் 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் அண்ட் 20 கவுண்ட்ஸ் இது மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த டோட்டலாக நம்ம ஒரு 5-6 ஒர்க் அவுட் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு திஸ் வில் கிவ் குட் ரிசல்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பட் ரெகுலராக பண்ணுங்கள். ஒரு நாள் பண்ணிவிட்டு 4 நாள் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரெகுலராக பண்ணுங்கள், டெய்லி பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.